வணக்கம். வெல்கம் டு லியோ ஆஸ்ட்ராலஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு விம்சோத்தரி தசா. கிட்டத்தட்ட 42 தசா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் யார் நமக்கு சொன்னா அப்படின்னா ஞானிகள். அவங்க விட்டுட்டு போன ஜோதிட குறிப்புகளில் சிலதை தான் நம்ம புரிஞ்சிக்கவே முடியுது. அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் சொன்ன விஷயங்களை இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு அறிவியல் உட்பட்டு அதில் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இந்தந்த கிரகங்கள் சேர்ந்தால் ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் ராஜ வாழ்க்கைனா என்னன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ராஜாக்களே இல்லை பெரும்பாலான நாடுகளில். இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜ வாழ்க்கை, ராஜாக்கள் இருக்காங்களான்னா நம்ம வாழ்க்கை முறையே மாறி போயிருக்கு. அப்போ இந்த காலத்தில் ராஜ வாழ்க்கைனா என்ன? பணம் சேர்க்கறதா, பொருள் சேர்க்கறதா, மரியாதையா, பவரா அப்படின்னு நம்ம இந்த கலியுகத்தில் கரண்ட் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாதக பலனை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் நல்ல பலன் கெட்ட பலன் எப்போ நடக்கும், எந்த வயசில் ஒரு ஜாதகருக்கு நடக்கும்ன்றதை தீர்மானிக்கிறது தான் இந்த தசா. நீங்கள் பிறந்ததுலேருந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுப்புற பல கிரகங்கள் நம்ம மேலே ஆளுமை செலுத்துது. 42 தசா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் பெரும்பாலான இடத்துல உபயோகிக்கிறது இந்த விம்சோத்தரி தசா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடந்துட்டுருக்கு, ராகு தசை நடக்குது, சனி தசை நடக்குது. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பிறந்த நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துலேருந்து அந்த நட்சத்திரத்துக்கான தசை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறது பொதுவான ஒரு விஷயம். கேது தசை 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் 7, 18, 16, 19, 17 வருஷங்கள் நடக்கும். மொத்தத்தில் 120 வருஷம் தசா நடக்கும்னு விம்சோத்தரி தசாவில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அதிகபட்சம் 120 வருஷம்தான் வாழ்வோன்ற கணக்கு இது. மொத்தம் 9 தசா நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேது தசா எப்போ நடக்கும் அப்படின்னா, அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்க பிறந்த முதல் கேது தசையில் தான் இவங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சுக்கிர தசைக்கு போய் சூரியன் போய், சந்திரன் போய், செவ்வாய் போய், ராகு போய், ராகு முடிஞ்சு குரு தசை நடக்கும் போது 7வது தசை கிட்டத்தட்ட மரண தசைக்கு போயிடுவாங்க. அதையும் தாண்டி வாழணும்னா நீண்ட ஆயுள். இந்த காலத்தில் யாருக்கும் அந்த நீண்ட ஆயுள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம வாழ்வாதாரமே மாறி போய் கிடக்கு. ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பமே சுக்கிர தசையில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன். இப்போ ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு சுவாதி நட்சத்திரோட அதிபதி ராகு தசையே முதல் தசையாக வரும். ராகுல தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ராகு தசை, குரு தசை, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் அப்படி போகும். எந்த திசையில் ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேருந்து ஒரு 7 தசை நடக்கும் வாழ்க்கையில். இது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணுன்னா இது பாருங்கள். இப்போ இந்த 7 தசை நடக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எந்த தசையாகனா ஆரம்பிக்கட்டும். அதில் முதல் தசை ஜென்ம தசைன்னு சொல்லுவோம். அது நியூட்ரலான பலன்கள் தான் தரும். 2வதாக நடக்கிற தசை சம்பத்து தசைன்னு சொல்லுவோம், நன்மையை தரும். 3வது தசை விபத்து தசைன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அது பேர் எப்படி புரிஞ்சிக்கிறீங்களோ அதே தான், விபத்து தான். ஒரு தடங்கள், போராட்டம், விபத்து எல்லாமே இருக்கும். விபத்துனா ஆக்சிடெண்ட் மட்டும் கிடையாது, நல்ல பலன்கள் மட்டுமே நடக்காதுன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 4வது தசை நல்ல தசை தான். இது பெரும்பாலான உங்களுக்கு மிடில் ஏஜில் வரும். ஒரு 30லேருந்து 40 வயசுக்கு வர மாதிரியாக தான் இருக்கும். அடுத்தது நல்ல தசை கிடையாதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது சாதக தசை நல்ல தசையை எடுத்துக்கலாம். அதாவது ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7 இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தரை சோதிக்கிற தசையாகவும்
தடங்கள் ஏற்படுத்துகிறதாகவும் நஷ்டங்கள் ஏற்படுத்துகிறதாகவும் அவமானங்கள் விபத்துகள் கண்டங்கள் சந்திக்கிற திசையாகவும் தான் வரும். இதில் ரொம்ப மரண திசைன்னே சொல்லலாம். மரணம் அப்படின்ற ஒரு திசை எதுனா 7வது திசை. அதுக்கு பேரே வதம். எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ, எந்த திசை நீங்கள் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 7வது திசை எந்த வயசில் வேணாலும் வரும். மறுபடியும் நம்ம பார்த்த இதுக்கே போயிடுவோம். இப்போ ஒருத்தர் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வைப்போம். ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். கேது திசை ஆரம்பிக்குது. மக நட்சத்திரத்திலேயே 1ஆம் பாதத்திலே பிறந்திருக்கார். அப்போது கேது திசை முழுசாக அவர் அனுபவிக்க போகிறார். 7 வருஷம் அனுபவிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை மக நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் மகம் 1, 2 கழிஞ்சு 3, 4 தான் அவர் அனுபவிக்க போகிறார். அப்போது 7ல் பாதி குறைச்சிக்கணும். ஒரு 3.5 வருஷம் தான் கேது திசை அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கவருக்கே நம்ம பார்ப்போம். 7 வருஷம் பிறந்து 7 வருஷம் அவர் அனுபவிச்சிட்டார். அடுத்து சுக்கிர திசைக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு 7 வருஷம் அவருக்கு நியூட்ரலான பலன்கள் தான் கொடுக்கும். அடுத்த 20 வருஷம் சுக்கிர தசை நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போது 7 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நல்லா படித்து ஸ்கூலை முடித்து காலேஜ் போய் நல்லா படித்து நல்ல வேலைன்னு நல்லா செட்டில் ஆகிடுவார். 27 வயசு வரைக்கும் நல்ல யோக பலன்கள் இருக்கும். எவ்வளோ தூரம் யோக பலன்கள் இருக்கும், இல்லை சம பலன் இருக்குமா அப்படின்றது அவருடைய லக்னம், அவருடைய ராசி, சுக்கிரன் எந்தெந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்காருன்றதை பொறுத்து மாறும். அந்த விஷயம் நம்ம தனியாக பார்ப்போம். 3வது நடக்கிற சூரிய தசை மக நட்சத்திரக்காரங்களுக்கோ அஸ்வினி நட்சத்திரங்களுக்கோ இல்லை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ 3வது நடக்கிற சூரிய தசை மோசமான பலன்களை கொடுக்கவே காத்துன்ருக்கும். அந்த மோசமான பலன்கள் எவ்வளோ தூரம் பரவாயில்லையாக நடக்கும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. சூரியனுடைய ஆதிபத்தியம் என்ன? ஒரு வேளை ஜாதகருக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாகவோ 6ஆம் அதிபதியாகவோ அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்து 3வது தசையாக சூரிய தசை வந்துச்சுன்னா பெரிய இழப்புகளும் அவமானங்களும் கண்டங்களும் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வர 4வது தசை கண்டிப்பாக வீடு மனை யோகம், பேர் புகழ், சொத்து சேர்க்கை, தன சேர்க்கை, தன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிற விஷயங்களை கண்டிப்பாக 4வது தசையான சந்திர தசை கொடுக்கும். எந்த அளவுக்கு யோக பலன்றது மறுபடியும் நம்ம ஜாதகத்தை அலச வேண்டியதாக இருக்குது. 5வது நடக்கிற தசை இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற விஷயங்களை கொடுக்கும். கடன் ஏற்படலாம், குழந்தைகளுக்கான செலவுகள். ஏன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் 27 வயசு 33 வயசு 43 வயசை கடந்துடுறார். 43லேருந்து 50 வயசுக்கு அவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மேபி கடன் ஏற்படலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். 6வது நடக்கிற ராகு தசை மகன் கேதுவோடைய நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு 6வதாக நடக்கிற ராகு தசை சாதக தசைன்னு சொல்லுவோம். சாதக தசைனா சாதகமாக நடக்கிறது, அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள், ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷனும் நடக்கும். அதாவது ஆன்மீக தேடல்களும் நடக்கும். ராகுன்றதுனால ஆன்மீக தேடல்ன்றது வித்தியாசமான ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்க்க முடியும் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ராகு தசை கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்ஸ் சாதகமான தசையாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வர குரு தசை வதம் மரண தசையாக தான் வரும். குரு தசையிலே மரணம் சம்பவிக்கும். அதையும் தாண்டி சனி புதன் இவங்க கடக்கணும்னா இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும். லக்னாதிபதி உச்சம் பெற்று அதை ஒரு சுபகிரகம் பார்த்து நிறைய சொல்லலாம். அது ஒரு தனி சாப்டர். இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இப்போது மிருகசீஷ நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். மிருகசீஷ நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய். அப்போ அவருக்கு ஸ்டார்டிங்கே செவ்வாய் தசை தான். செவ்வாயில் ஆரம்பித்து நியூட்ரலான பலன் அனுபவிச்சு, ராகு தசை 2வது தசையாக அதில் யோக பலன் அனுபவிச்சு, குரு தசை 16 வருஷம் 3வது தசையில் கஷ்டங்கள் அனுபவிச்சு, சனி தசை மறுபடியும் யோக பலன்கள் அனுபவிச்சு, 4வது தசையாக வர சனி தசையில் யோக பலன் அனுபவிச்சு, புதன் தசையில் மறுபடியும் கஷ்டப்பட்டு, கேது தசையில் யோக பலன் அனுபவிச்சு, சுக்கிர தசை செவ்வாயிலேருந்து என்னிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 சுக்கிர தசையில் மரண தசையாக வரக்கூடும். இதில் ஒரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா, பாவ கிரகங்கள் நல்லது செய்கிற மாதிரி வரும், சுப கிரகங்கள் கெட்டது செய்கிற மாதிரி வரும். செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி தான். மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம். இப்போது 2வது தசை, 4வது தசை, 6வது தசை ராகு சனி கேது இவங்க நல்லது செய்கிற மாதிரியும்,
குரு புதன் சுக்கிரன், சுப கிரகங்களான குரு புதன் சுக்கிரன் 3, 5, 7வது திசையாக வர்றதுனால அவங்க கெடுபலன் செய்கிற மாதிரியும் வரும். ஆனால் எந்த அளவுக்கு கெடுபலன் செய்ய முடியும்? சனி அளவுக்கு குருவால் கெடுபலன் செய்ய முடியுமானா கிடையாது. ஒரு வகையில் இது நல்லது தான். கெடுபலன் செய்கிறத சுபகிரகங்கள் அந்த ஓனர்ஷிப் எடுக்கும் போது கெடுபலனை ரொம்ப செஞ்சிட முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் அவங்களுடைய லக்னம், ராசி, இந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம் எந்த வீட்டில் இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் ப்ளஸ் மைனஸ் மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போது ஒரு மகர லக்ன ஜாதகர் இப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். மகர லக்ன ஜாதகர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இவருக்கு அப்போ ஆரம்ப தசை என்ன? கேட்டை நட்சத்திரத்தோட அதிபதி புதன். புதன் தசை தான் இவருக்கு வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். இவர் ஒரு 2000 இல்லை 2002 பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 2002 இல்லை 2003 2003 பிறந்த ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு தானே. கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்காருன்னா 17 வருஷம் புதன் தசை நடந்திருக்கும். அப்போது 2003 2020 வரைக்கும் இவருக்கு புதன் தசை தான் நடந்திருக்கும். 2020க்கு மேலே இப்போ ஒரு 7 வருஷம் புதன் தசைக்கு அடுத்தது கேது தசை நடந்துட்டுருக்கும் அவருக்கு. கேது தசை 2வது தசையாக வரும்போது யோக பலன்கள் கொடுக்க ட்ரை பண்ணோம் கேது. ஆனால் கேதுன்றதுனால கேது தன்மையில் தான் அந்த யோக பலன் இருக்கும். ஞானம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புதுசாக தெரிஞ்சிக்கிற விஷயங்கள், அதுவும் ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிற விஷயங்களாக கொடுத்துட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து நடக்க போகிற சுக்கிர தசை மகர லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி சுக்கிரன், அதாவது மகர லக்னத்துக்கு ஒரு திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் ஆதிபத்தியம் செலுத்துகிற சுக்கிர தசை நடக்கும். இந்த ஜாதகர் சுக்கிர தசை பலனை ராஜயோகமாக அனுபவிப்பாரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் இவருக்கு கேட்ட நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கனால புதன் தசை முடிஞ்சு கேது தசை முடிஞ்சு சுக்கிரன் 3வது தசையாக நடக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு கலப்பு பலனே நடக்கும். யோகாதிபதியான சுக்கிரன் 3வது தசையாக நடத்துறதுனால விபத்து தாரை பெற்று, அதாவது ஜென்ம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதன் தசை முடிஞ்சு கேது சம்பத்து தசை முடிஞ்சு விபத்து தாரையில் சுக்கிர தசை நடக்கிறதுனால ராஜயோக பலன்கள் அடிபட்டு சுமாரான பலன்களே நடக்கும். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு மகர லக்னம் சுக்கிரன் 10ல் இருக்குது. மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் தசை நடக்க போகிறார் அப்படின்னும் போது க்ரியேட்டிவிட்டி, குழந்தை பாக்கியம், பேர் புகழ், தொழில் அதிபதி தொழில் ஸ்தானத்திலேருந்தே தசை நடத்துகிறாருன்னும் போது தொழிலில் ஒரு ராஜயோக அமைப்பு, ராகு கூட சேர்ந்துருக்காரு. இது 2 கிரகமே சுவாதி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி யோக பலன்கள் இந்த சுக்கிரன் கொடுக்க தயாராக இருந்தாலும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சுக்கிர தசை 3வது தசையாக அந்த ராஜயோகத்தை குறைக்கும். இதே விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கேட்ட நட்சத்திரமாக இல்லாமல் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இதே ஜாதகர்னு வச்சுக்கோங்க. அப்போ சனி தசையில் ஆரம்பிச்சிருப்பார். புதன் தசை 2வது தசையாக கேது தசை 3வதாக இதே சுக்கிர தசை 4வது தசையாக வரும்போது 4வது தசையான ஷேமா தசை இந்த ஜாதகரை பயங்கரமாக உயர்த்தும். சொத்து குவிப்பு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாடு போய் சம்பாதிச்சு சொத்து சேர்க்கறதுன்னு இந்த ஜாதகர் பயங்கரமாக வாழ்க்கையில் செட்டில் ஆயிருப்பார். அனுஷம் ஒரு 3ஆம் பாதமில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 9-10 வருஷம் இவர் பிறந்து ஒரு 94-95 பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த எடுத்துக்காட்டே 94 பிறந்தவரோட ஒரு ஜாதகம் தான். ஸோ அந்த எக்ஸாம்பிளே பார்ப்போமே. இவர் ஒரு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அனுஷம் 3. அப்போது அனுஷம் 4 பாதத்தில் 3வது பாதத்தில் பிறந்ததுனால 19 வருஷம் நடக்க வேண்டிய சனி தசை பாதியாக குறைஞ்சிருது. ஒரு 9.5 வருஷம் நடக்குது. அப்போது 94 ஒரு 9 வருஷம் 9.5 வருஷம் 2004 2003 2004 வரைக்கும் அவர் சனி தசையில் இருக்கார். அதுக்கு அடுத்த புதன் தசை 17 வருஷம் நடக்குது. 2004 ஒரு 17 வருஷம் 2020-21 வரைக்கும் வந்துடுறார்.
இப்போ இங்கேருந்து ஒரு 7 வருஷம் 2028 வரைக்கும் கேது தசை நடக்குது. 2028க்கு மேலே சுக்கிர தசை 20 வருஷம் இந்த ஜாதகர் ராஜயோக காலமாக இருக்கும். யோகாதிபதி மகர லக்னத்துக்கு முழு சுபர், முழு ராஜயோகம் கொடுக்க தகுதியான சுக்கிரன் 4வது தசையாக அந்த ஜாதகருக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்ததுனால 4வது தசையாக வரும்போது ராஜயோக அமைப்பு உறுதி செய்யப்படுது. இப்படி தான் நீங்கள் தசாவை புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கும் தசா எத்தனாவது தசையாக வருது, எந்தெந்த வீட்டின் அதிபதி தசையாக வருது அப்படின்ற ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி தசையான இந்த மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி தசையான சனி தசையே அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர்னும் போது முதல் தசையாக அமையுது. முதல் தசை நியூட்ரலாக தான் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.